अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இந்த முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், பகவத் விஷயம், அப்புறம் ரகசியத்திரயசாரம். ரகசியத்திரயசாரம் நமபி அப்படின்றதுனால உபோத்காதாதிகாரத்தையும், ஏன்னா நாம் ஆச்சரியமான வைகுண்ட பதவியை அடைஞ்சி அங்கே எம்பெருமானுக்கு ஆதிசேஷனை போல கைங்கரியம் பண்ணுறதுனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோத்து சர்வவித கைங்கரியத்தையும் நாம் பண்ணுறதுனால அப்படி ஆச்சரியமான தன்மை வருது, விலட்சணமான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உபோத்காத அதிகாரத்தை காமப்பின்றதும், ஆத்தியம்ன்றது மூலம் அப்படின்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா மூலமந்திரம். மூலமந்திரத்தை அடிவத்தினால ரகசியத்திரயங்கள் அதான் மூலமந்திரம்ன்ற அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம். அதுக்கப்புறம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது என்ன சொல்றது அப்படின்னா, எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சரீராத்ம பாவ சம்பந்தத்தை சொல்றது. அதுதான் ரொம்ப பிரதான பிரதிதந்திரம். அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகத்தோட கூட அப்புறம் தத்துவத்திரய சிந்தனம், சேத்தனா சேத்தன ஈஸ்வரன், சிதச்சித் ஈஸ்வர தத்துவம், 3 தத்துவங்களை பற்றி அதுலேயும் எல்லாத்துலேயும் எல்லாம் தெரிஞ்சுட்டே வந்தா கூட பரதேவதா பாரமார்த்தியம் நமக்கு ஓணுமானதுனால முக்கியமா அந்த பரதேவதா பாரமார்த்தியத்தையும் சொல்றது. இந்த இதெல்லாம் அர்த்தானுசாசன பாகத்தில் சேர்ந்தது. இந்த 4த்தையும் குரும் என்ன நமக்கு உண்டான அஜ்ஞானத்தை அடியறக்கிறது. இது மேலேயும் அர்த்தானுசாசன பாகம் மொத்தமே இந்த குரும்ல அடங்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி நாம சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணா விட்டு பின்னிட்ட நாள்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போறது. இதுக்கு மேல இருக்கிற 6 அதிகாரம் எப்படி சரணாகதி பண்ணணும்ன்றது சொல்ல போறது. அதுக்கப்புறம் பின்னிட்ட அதிகாரங்கள்ல 10 அதிகாரங்கள்ல 5 அதிகாரம் நாம எப்படி நடந்துக்கணும் உத்தர காலத்துல சரணாகதிக்கு அப்புறம் மரண பரியந்தோன்றதும், அப்படி நாம பின்னா நடந்தோம்னா ஏதோ ஒரு பிராரப்த வசாத்து நம்முடைய இதனால பாப்ப வசாத்து எதனா நடந்தோம்னா அதை எப்படி பெருமாள் போக்கடிச்சு நம்ம பரிபூர்ண பிரம்மானு உபதேசம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றது பின் 5 அதிகாரம். ஆமத்துல இந்த 6 அதிகாரம் என்ன, அதிகாரங்கள் என்ன, அதுக்கப்புறம் 10 அதிகாரங்கள் என்ன, 16 அதிகாரமும் நமக்கு ஞானத்து தான். அர்த்தானுசாசனம்னாலே அர்த்தத்தை சொல்றது நமக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாமே குருமுல வரும். இதுல இந்த இது இருக்கிறதுனால இந்த 4 அதிகாரம். அதுக்கப்புறம் மூக்ஷுத்வாதிகாரம் தொடங்கி அதிகாரி விபாகம், உபாய விபாக அதிகாரம், பிரபத்தி யோகியாதிகாரம், பரிகர விபாகாதிகாரம், சாங்க பிரபதாதிகாரம் அப்படின்னு நாம மூக்ஷு ஆசை கொள்றது. அதுக்கப்புறம் அதிகாரிகள் யார் இதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு உபாயம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது, நமக்கு யோகித்த பிரபத்தி தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, அந்த பிரபத்திக்கு அங்கங்களை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த பிரபத்தி அனுஷ்டிக்கிறது. ஆக 6 அதிகாரங்கள். அது வந்தேன்றது விசேஷமா காண்பிக்கிறது. அதெல்லாம் குரும்லயே வந்தாலும் கூட, அஜ்ஞானத்தை அடி இருக்கிறதுலே அதெல்லாம் வந்தாலும் கூட அர்த்த பஞ்சகாதிகாரம் அதெல்லாமே வந்துடுறது. இது இங்க சொல்றது, விசேஷமா சொல்றது. அதனால அது ஆறுது. அதுக்கப்புறம் அந்த கிருதகிருத்தியாதிகாரம், ஸ்வனிஷ்டாபிஜாதிகாரம், கிருதகிருத்தியம் செய்ய வேண்டியது செய்துட்டதுனால இனிமேட்டு நமக்கு ஒன்றும் பாக்கியன்றதும், அப்புறம் நாம பண்ணின பிரபத்திக்கு தகுந்தவனா நாம நடக்கிறோமா. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறது அப்படின்னா அந்த வீட்டுப்படிக்கு நாம யார் வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த வீட்டுப்படிக்கு நடக்கணுமே தவிர எங்காத்துல இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால அந்த மாதிரி நடக்கணுமோ இல்லை, அந்த மாதிரி நாம நம்முடைய நிஷ்டையில இருக்கோமா, நாம பிரபந்தன் ஆயிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோமா அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய அதிகாரம். அதுக்கப்புறம் உத்தர காலத்துல நாம பண்ணக்கூடிய காரியம் என்ன பண்ணணும் அப்படின்றது உத்தர கிருத்தியம்.
அந்த உத்தரகிருத்தியமும் கண்டபடி இருக்கக்கூடாது, சாஸ்திரியமாக தான் இருக்கணும்னு சாஸ்திரிய அதிகாரம். அதுக்கப்புறம் அப்படி பகவத் கைங்கரியமாகப்பட்டது புருஷார்த்த காஷ்ட பாகவத கைங்கரிய பர்யந்தம் காண்பிக்கிற இந்த 5 அதிகாரங்களும் நாம பின்பற்ற வேண்டிய அதிகாரம். இதெல்லாம் நாம முன் பின்னா எதனா நடந்திருந்தோம்னா அதெல்லாம் பெருமாள் அபராத பரிகார அதிகாரம்னு நம்முடைய அபராதத்தெல்லாம் பிராயசித்தம் பண்ணி போக்கடிப்பான். அது அந்த மாதிரி புத்தி கொடுத்து பண்ணி வைப்பான். இல்லைன்னா சின்ன தண்டனை கொடுத்து போக்கடிச்சு பண்ணுவான். எப்படியோ ஒன்று நம்ம பரிசுத்தம் ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்தான விசேஷம், நாம எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் ஏன்னா நமக்கு ஏகாந்த ஸ்தானம்னு நமக்கு எது உச்சிதமா நம்முடைய ஆத்து பெருமாளுக்கு திருவாராயணம் பண்றதுக்கு உண்டான ஏகாந்த ஸ்தலம் எங்க இருக்குதோ அந்த ஸ்தலத்துல நாம அதாவது அந்த காரியம் பண்றதுன்னு அர்த்தம். லோகத்துல சுத்தி மனுஷால் இருக்கலாம், ஆனா நம்ம காரியம் பண்றதுக்கு தடங்கள் இல்லாம இருக்கிற இடம் ஏகாந்தம்னு அர்த்தம். ஆன மாதிரி இடத்துல எங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்தான விசேஷ அதிகாரம். அப்புறம் நிர்யாண அதிகாரம். அப்படி எங்க இருந்தாலும் பரவாயில்லன்னா நிர்யாணம் நல்ல இடத்தெல்லாம் இருக்க வேண்டாமா அப்படின்னா பிரபன்னனுக்கு நிர்யாணம் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு அதை பத்தி ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி அவன் ராத்திரியிலையோ இதுலையோ அதுவோ கிருஷ்ணபட்சத்துலையோ அந்த மாதிரிலாம் மறிச்சான்னா கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தோஷம் கிடையாது. பிரபன்னனுக்கு கேட்ட காலத்துல பெருமாள் மோட்சம் கொடுக்கறதுனால இவன் எந்த இடத்துலையும் ரொம்ப மிகீனமான இடத்துல இருந்தாலும் பிராணவியம் ஏற்பட்டாலும் ராத்திரியில ஏற்பட்டாலும் சாதாரண வாழ்க்கெல்லாம் கிருஷ்ணபட்சத்திலேயோ இல்லை தட்சிணாயனத்திலேயோ மரணம் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டா அவளுக்கெல்லாம் எதேதோ மார்க்கத்துல போய் எங்கெங்கேயோ போவான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா பிரபன்னன் விஷயத்துல அப்படி இல்லை. கேட்ட போது மோட்சம் கொடுக்கறதுனால பெருமாள் அந்த கேட்டது என்னது ஏத்த தேகாவசானம்னு கேட்டோம். இந்த தேகம் எப்போ முடியுறதோ அப்போ உடனே நேர மோட்சத்துக்கு பெருமாள் அழிச்சின்னு போறான். என்ன பெருமாள் அந்த மாதிரி அழிச்சின்னு போறேன்னு சொல்லிட்டான். அதனால நாம எப்போ பிரபத்தி பண்ணமோ அவனிடத்துல அப்பவே அவன் சங்கல்பிச்சுட்டான். அவன் சத்திய சங்கல்பன். அவன் பண்ற காரியத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாதானதுனால அவன் சரணடைஞ்சவாழ சரணாகத ரக்ஷண தீட்சணானதுனால அவன் ஒத்துட்டான். அதனால இந்த சாமானிய சாஸ்திரங்கள்லாம் பிரபன்னுக்கு கட்டுப்படுத்தாது. அதனால் நிர்யாணம் எப்போ ஏற்பட்டாலும் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அவனுக்கு மோட்ச சித்தம் அப்படின்னு சொல்ற அதிகாரம். அதுக்கப்புறம் கதி சிந்தனாதிகாரம். இங்கேருந்து அக்னி தேவத்தை, பகல் தேவத்தை, சுக்லபக்ஷ தேவத்தை, உத்தராயண தேவத்தை, அப்புறம் வருஷ தேவத்தை, பிரஜாபதி, இந்திரன் பிரஜாபதி அவெல்லாம் வழியில உபச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வைகுண்ட லோகத்துக்கு போற பர்யந்தம் எல்லாம் வைகுண்ட லோகத்துக்கு போற பர்யந்தம் சொல்றது. அப்புறம் வைகுண்ட லோகத்துல போய் அது கதி சிந்தனாதிகாரம் பேரு. வைகுண்ட லோகத்துக்கு போய் எம்பெருமானோட ஒக்க அவனுடைய லோகத்துல சமலோகத்துல இருக்குது சாலோக்கியம். அவனை போல நாமும் சங்க சக்கரம் அது இது அதெல்லாம் சாரூப்பியம். அதுக்கப்புறம் சாரூப்பிய அவனுடைய சமீபத்திலேயே இருக்கிறது. சாமீப சாயுஜ் சமான யுக்கு அவன் அனுபவிக்கிற போகங்கள் மொத்தத்தையும் நாம் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவம் வரையும் இருக்குது. அதெல்லாம் இங்க நாம அனுஷ்டிக்கிறது. அதாவது இங்க அனுஷ்டிக்கிற காரியங்களும் இருக்குது. அங்க போய் சாத்திய உபயம் அங்கேயும் கைங்கரியம் பண்றோம். அதனால இந்த கிரக சப்தமானது தர்மச்சரணாயா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த கிரக சப்தம் காண்பிக்கிறது. அதில் நமக்கு பெருமாள் இந்த பின்னஞ்சு அதிகாரத்துல நம்ம சரி பண்ணி மேல ஆயிடுச்சுன்னு போய் அங்க பரிபூர்ண அனுபவத்தெல்லாம் கொடுக்குறானே அது மேதின்ற சப்தத்தை இந்த கமலான்னு நடுவில் இருக்கிற சப்தம் சித்தோபாயம். அதெல்லாம் கலக்கங்கள் வருது. சித்தோபாயத்துல லக்ஷ்மி விசிஷ்டனாதான் சித்தோபாயனா இருக்கான் அப்படின்றதுனால அந்த பிரதான அம்சத்தை கமலான்றது காண்பிக்கிறது அப்படின்னு இது பண்ணோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 2 பாகம் ஆயிடுச்சு. அர்த்தானுசாசன பாகமும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த பாகமும் ஆயிடுச்சு, ஸ்திரீகரண பாகமும் ஆயிடுச்சு. இனிமேட்டு பதவாக்கிய யோஜனா பாகம், அப்புறம் சம்பிரதாய பிரக்கிரியா பாகம். இவ்வளவு தூரம் சொன்னதுனால இப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மந்திரத்துல சொல்லியிருக்கான்றதுதான் பதவாக்கிய யோஜனா பாகத்துல சொல்ற. அதனால அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் இந்த ஸ்லோகம்
விடாதையே அர்த்தமும் சொல்லலாம். இதுக்கு பூர்வார்த்தம் வரையில் ஆயிடுத்தோ நேற்று சொன்னது இன்னைக்கு மறுபடியும் சுருக்கமா ஞாபகப்படுத்தினேன். இந்த மந்திரார்த்தங்கள் சொல்றாருன்னு சொன்னமே, திருமந்திரார்த்தம் எல்லாம் எதை கொண்டு சொல்றார் அப்படின்னு சொன்னா, திருமந்திரம்ன்றது வேதங்களுக்கெல்லாம் சாரமா இருக்கிறது, சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம்னு சொன்னோம். அதனால வேதங்களை கொண்டு திருமந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றதோட கூட, ஆனா திருமந்திரத்துல இருக்கக்கூடிய நமசப்தம் சரணாகதியை சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்குமோ, அந்த அர்த்தங்கள்லாம் அந்த நமசப்தத்துக்கு ஸ்தூலார்த்தம், சூக்ஷ்மார்த்தம், ரகசியார்த்தம், பரமார்த்தம், ரகசியார்த்தம் அப்படின்னு மொத்தம் 3 விதமான அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திருமந்திரம் என்னது? வேதத்தினுடைய சாரம். அதனால பிரவக்தா சந்தசாம்ன்றதுனால திருமந்திரம் வேதத்தை கொண்டு வேதத்தினுடைய சாரம். அதனால திருமந்திராதிகாரம் இருக்குதே, அந்த அதிகாரத்தை எதை கொண்டு ஸ்தாபிக்கிறார்? வேதத்தை கொண்டு ஸ்தாபிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, விசிஷ்ய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கொண்டு ஸ்தாபிக்கிறார். வக்தா பஞ்சராத்திரஷா அப்படின்னு இருக்குது. அதாவது அகிர்புத்திய சம்மிதியில ஸ்தூலார்த்தம் எது, சூக்ஷ்மார்த்தம் எது, ரகசியார்த்தம் எது அப்படின்லாம் சொல்லியிருக்குது. அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் இல்லைன்னா, அதாவது வேதத்துல சொல்லாது பாஞ்சராத்திரத்துல சொல்லி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஸ்மிருதிகள்லாம் கூட நமக்கு எத்தனையோ வேதம் கிடைக்கல, அதனால எத்தனையோ ரிஷிகள் அந்த வேதத்தெல்லாம் ரிஷிகள் எப்பவுமே மனனம் பண்ணிட்டு இருக்குவா, ஸ்மிருதி பண்ணிட்டா. அதனால அந்த ஸ்மிருதிகள் இருக்குது. அதனால இப்படியாகப்பட்டு அதனால பாஞ்சராத்திர, அதனால பிரவக்தா சந்தசாம்ன்றதுனால திருவஷ்டாட்சரத்துக்கு அது 4 வேதத்தினுடைய சாரமானத்தினாலையும், அதர்வண வேதத்துல அஷ்டாட்சரத்தினுடைய இதெல்லாம் சொல்லியிருக்கு. பிரணவம் 1 அக்ஷரம், நமசு 2 அக்ஷரம், நாராயணன்றது 5 அக்ஷரம். இது 3 முதல் பதம் பிரணவம், 2வது பதம் நம சப்தம், 3வது பதம் நாராயணாய சப்தம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு அர்த்தங்கள்லாமும் சொல்லியிருக்குது. இவ்வளோவெல்லாம் சொல்லியிருக்கிறது வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால பிரவக்தா சந்தசாம்ன்றது ஆகுது. வக்தா பஞ்சராத்திரஷா அப்படின்னு சொன்னத பஞ்சராத்திர சாஸ்திரத்தை சொன்னானே, அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்துல அகிர்புத்திய சம்ஹிதை, லக்ஷ்மி தந்திரம் இத்தியாதிகள்லாம் கொண்டு விசேஷிச்சு, இந்த அகிர்புத்திய சம்ஹிதையை கொண்டு விசேஷிச்சு இந்த சரணாகதி எப்படி சொல்லப்படுறது அப்படின்றத ஸ்தூலார்த்தம், சூக்ஷ்மார்த்தம், பரமார்த்தம், அதான் ரகசியார்த்தம் அப்படின்னு சொல்ற. அதனால இது மாதிரி ரொம்ப அந்த பஞ்சராத்திரஸ்வயம் அப்படின்னு யஹா ஸ்வயம்னு இருக்குதே, எவன் இதெல்லாம் பண்ணானோ அவன் தானே. இப்ப அந்த இதுக்கு சொன்னமோ இல்ல, அவனே தன்னை அடைவிக்கிறதுக்கு உபாயமாறான்னு சொன்னவன் நினைத்து, அந்த மாதிரி எவன் தானே இந்த வேதத்தெல்லாம் விரிச்சு, அதாவது வேதம் விரித்துரைத்த புனிதன், வேதம் விரித்த புனிதன், விரித்து உரைத்த புனிதன். உரைத்த புனிதன்றது கீதாதி சாஸ்திரங்கள்லாம் சொன்னது, வேதத்துக்கு அர்த்தமெல்லாம் சொன்னது. அதனால அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எவன் இதெல்லாம் பண்ணானோ அவனே இந்த சாஸ்திரங்களையும் பண்ணி நமக்கு இந்த நல்வழியை அவன் அருள்றான், நல்வழியை அருள்றான் அப்படின்னு இந்த நிகமனாதிகாரத்துல சாய்க்கிறாரு. அதான் உபோத்காரத்துல ஆரம்பிச்சு நிகமனாதிகாரத்துல இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறதுன்னு முடிக்கிறாரு. அதுவும் இந்த எஸ்வயம்ன்றதுனால காண்பிக்கப்படுறது. அதனால இந்த ரகசியத்திலேய சாரணம் இதுல பூர்ணமா அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல எந்த விஷயமுமே ஒரு மங்கள ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசம் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டாதான் அந்த ஓஹோ இது இந்த வஸ்து நிர்தேசம் இப்படி பண்றது அப்படின்றத இது பண்ண முடியும். இன்னும் ரொம்ப அகாதமா போய் நன்னா ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டோம்னா ஓ இந்த பதம் இதை காட்டுறது வாஸ்தவம் அப்படின்றது நன்னா புரியும். ஓரளவுக்கு இந்த இதை
நாமும் அனுபவிச்சிருக்கோம். அதனால நமக்கு சாஸ்திரங்கள்ல தான் 4 சாஸ்திரம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரம் அப்படின்னு நாமெல்லாம் காலக்ஷேபம் ஆச்சாரிய சகாசத்துல கேட்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லா பிரபன்னாளுக்கும் அது வாய்க்காது. ரொம்ப விசிஷ்ட அதிகாரிகள் இந்த 4த்தையும் காலக்ஷேபம் பண்ணி அப்புறமே விஷயங்கள் நன்னா தெரிஞ்சுட்டு பிரபத்தி பண்ணிக்கிறார். நாமெல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால அவள் கிருப்பையா தெரியுதோ தெரியலோ நீ பிரபத்தி பண்ணிக்கோ, வேற ஒன்றும் வேண்டாம், நீ பண்ணிட்டேன்னா தானா பெருமாள் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நமக்கு பண்ணி வைக்கிறாளே. அப்படி இருக்கக்கூடிய நாமும் இந்த 4 கிரந்தங்களையும் ஓரளவுக்கு கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு சொன்னேன். கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த ஓரளவுக்கு இதை திங்மாத்திர பிரதர்சனம். இதுல இருக்கிறது புரியுறதோ புரியலையோ புரியும். அந்த அந்த அங்க 4 அத்தியாயம் என்ன சொல்றது, இங்க கீதையில சுருக்கமா என்ன சொல்றது, 3 சட்டம் என்ன சொல்றது, திருவாய்மொழியில 10 பத்துக்களினுடைய குணங்கள் என்ன, அது மொத்தமா ஸ்தாபிக்கக்கூடிய அந்த பெருங்குணம் என்ன, அதுக்கப்புறம் ரகசியத்திரேசாரத்துல 32 அதிகாரம் என்ன அப்படின்றத இந்த வஸ்து நிர்தேசத்துல அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற வியாதத்துல ஒரு சுருக்கமா, அதாவது சாதாரணமா இதுக்கெல்லாம் பிரசக்தி இல்லாதவாள் இதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஏதோ சுவாமியினுடைய அனுகிரகத்தினால, அதான் ஆச்சாரியன் புருஷ கிருஷ்ணமாரிய மகாதேசிகன் அவருடைய அனுகிரகத்தினால இந்த எதிராய சப்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல இதெல்லாம் பிரபன்னாளா இருக்கிறவாள். சிஷ்ய அதிகாரிகளுக்கு நாம சொல்லலை, சாதாரணப்பட்டவாளுக்கு இந்த 4 கிரந்தமும் ஒரு கடலை காட்டுற மாதிரி, இது கடல் அப்படின்னு காட்டுற மாதிரி காட்டியிருக்கும். அதனால தேசிகனுடைய திருவுள்ளம், பாஷிகாருடைய திருவுள்ளம், ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் இதெல்லாம் இந்த முதல் ஸ்லோகத்தில் அனுபவிச்சிருக்கும். சமப்யாத்யங்குரும் வந்தே கமலா கிருகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இது குருப்யஹ தத்குருப்யஸ்ச நமோ வாகம் அதீமஹே விரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில முதலா எம்பெருமான் இருக்கானே தத்ராத்யோ குருப்யா தத்குருப்யன்னு இது போயிட்டே இருக்குது இந்த இது. அதனால குரு பங்கி மேல மேல போயிட்டு இருக்கு. இவருக்கு இவர் ஆச்சாரியன், இவருக்கு இவர் ஆச்சாரியன், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யான் அடையே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறி அவர் குறித்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னும் உதர் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவள்ளி அடைகின்றேனேன்னு சொல்லியிருக்கமே. அது அப்படி முதல்ல அங்க இருக்கானே அந்த எம்பெருமான பத்தின இந்த ஸ்லோகம், எம்பெருமான ஸ்துதி பண்ற முதல் பிரதமாச்சாரியனை பண்ணக்கூடிய ஸ்லோகம் இருக்க, அந்த பிரதமாச்சாரியன் பத்தின ஸ்லோகத்தை நாம இதுவரையில் அனுபவிச்சோம். இதுக்கு அடுத்தது பெருமாள் தம்பதியா இருந்தாலும் அங்க அதான் தம்பதி பிரம்மமா இருக்கக்கூடியவன் ஆத்யோ தம்பதி ஜெகதாம்பதின்னு அவ 2 பேர். அதனால அது 2 பேர் ஆனதுனால ஆச்சாரியனா வரைச்சே தனித்தனியா புருஷகாரம் பண்ணச்சே எப்படி பிராட்டி தனியா ஒரு குணம் கொண்டு இது பண்றாலும் அது போல
அதனால அவ தம்பதிகளானதுனால 2 பேர். அதுல 2 பேர்ல பெருமாள் பத்தியா இருக்கா, இவ பத்னியா இருக்கா. அதனால இவ 2வது. ஏன்னா பத்னி பாரதந்திரத்தை உடையவளானதுனால பெருமாள் பத்தியா இருந்து சுவாதந்திரத்தை உடையவனானதுனால முதல். அது அவளே விபஜித்திருந்த விஷயம். அதனால அவர் முதல், இவர் 2வது. அதனால இந்த குரு பரம்பரையில வரைச்சு பெருமாளுக்கு அடுத்தது பிராட்டியும் 2வது குருவா நமக்கு இருக்கா. அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர் 3வது குரு. 4வது குரு இந்த பூலோகத்துல கலியுகத்துல இப்போ அவதரிச்ச நம்மாழ்வார் 4வது குரு. அப்படி வருது. சரி, அதனால இப்போ 2வது குருவா அந்த ஆச்சாரிய பரம்பரையில 2வது ஆச்சாரியா இருக்கக்கூடிய பிராட்டிய பத்தின அனுசந்தான ஸ்லோகம். சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்ஹிதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிகிரகாம். சகதர்மச்சரீம் சௌரே அப்படின்னு இங்க இருக்கு. பூர்வ ஸ்லோகத்துல கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிருகமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்வயம் அப்படின்னு சொன்ன ஸ்லோகத்திலையும் அங்கேயும் நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு, ஹரி எதுவுமே சொல்லலை. இங்கேயும் லக்ஷ்மி, ஸ்ரீ அப்படின்லாம் சொல்லலை, திருநாமத்தை சொல்லலை. இங்க அங்க சொல்லத்திலே என்ன சொல்லிட்டு, கமப்யாத்யம் குரும் வந்து கமலா கிரகமே தினம். அவருக்கு விசேஷம் என்ன? பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய. அவர் இதை பண்ணார், வேதத்தை ஓதுவித்தார், பஞ்சராத்திர சாஸ்திரம் சொன்னார். யார் அவர் அப்படின்னு சொன்னா கமலா கிரகமே தினம், கமலையோட கூட குடும்பம் நடத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிச்சு. கமலாபதி அப்படின்னு சொல்லி. இங்கேயும் என்ன பண்ணார்? லக்ஷ்மின்லாம் சகதர்மச்சரீம் சௌரே அப்படின்னு சொல்றது, சகதர்மச்சரின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சம்மந்திரித ஜெகத்திதாம் அனுகிரகமயி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் அப்படின்றதுதான் விசேஷனம். அப்போ இந்த சகதர்மச்சரி சௌரேகன்றது தான் விசேஷம். இங்க எப்படி சொல்றதுன்னா சௌரேகே சகதர்மச்சரி அப்படின்னு சொல்லு. அந்த இடத்துல பெருமாளை தனிய சொல்லல, இந்த இடத்துல பிராட்டியும் தனிய பேரை சொல்லலை. ஏன்னா இது 2வதா படிக்கிறதுனால, ஏன்னா 2 பேர் அவ அந்த பரபிரம்ம ஸ்தானத்துல பரமாத்ம ஸ்தானத்துல இருக்கிறது 2 பேர் ஆனதுனால, அதுலயும் பத்தி பத்னியா இருக்கிறதுனால 1 2 முதல் 2வது அப்படின்ற ஸ்தானம் இருக்கு. அதனால ஆச்சாரிய ஸ்தானத்துல அப்படி வரா. அப்படி வரதுனால 2 பேர் அவளை பிரிச்சு போட்டுடக்கூடாது, அப்படி நாம விவகாரம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால என்ன, என்ன அங்கேயும் சேர்த்து சொன்னார், இங்கேயும் சேர்த்து சொன்னார். முதல்ல பெருமாளை சொல்லத்தே பிராட்டியை இட்டு நிரூபித்தார். கமலா கிரகமே தினம், கமலையோட கூட கிரகத்தை குடும்பியா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னாரோ இல்லோ, சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே கிரகமேதினே ராமாய கிரகமேதினே அப்படின்னு சொன்னாரோ இல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல கமலா கிரகமேதி அப்படின்னு சொன்னார். கமலையிட்டு பெருமாளை நிரூபித்தேன். அந்த கிரகமேதின்னு சொல்றதுனால கிரகம்ன்றது கிரஹ்யத்தே தர்மச்சரணாயா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த தர்மச்சரணம்
பண்ணக்கூடியவர். அதனால கை கொள்ளப்பட்டவர் யாரு? கமலா. இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வ பாணினான்னு ஜனகர் பிரார்த்திச்சாரு. அத போல இந்த இடத்துல கமலையே கை கொண்டிருக்கான். எதுக்கு? தர்ம சரணாய. அங்கேயும் பாருங்க, கமலா கிரகமேதினே, கமலையோட கூட தர்மத்தை நடத்துறான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த இடத்துல சௌரே, சௌரியினுடைய சகதர்மச்சரி, அந்த சௌரியோட கூட இருந்து உடன் இருந்து தர்மத்தை நடத்துபவள், அவனோட இருந்து தர்மத்தை நடத்துவள், அவளை கை கொண்டு தர்மத்தை நடத்துறவன். அங்க சொல்லச்சே கமலையை கை கொண்டு தர்மத்தை நடத்துறவன், தர்மத்தை நடத்துறதுக்காக கை கொண்டான் அப்படின்னு சொல்லுச்சு. இங்க சௌரியனுடைய தர்மத்தை உடனிருந்து நடத்துபவள் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இடத்துல விட்டு பிரியாத இருக்கா அப்படின்றத காண்பித்துக்காகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை தான் பண்றான். என்ன தர்மம்? அதாவது அங்க சொல்லத்தே கமலா கிரகமேதினேன்னு சொன்னதுனால இந்த சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்திராதிசாலினேன்னு இந்த சிருஷ்டியாதிகள்லாம் பண்ணி பண்றத சொல்லிட்டு, சிருஷ்டியாதிகள்லாம் பண்ணி பண்றத அந்த இடத்துல சொல்லிட்டு, அதனாலதான் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஷ அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல சொல்லச்சே என்ன தர்மம்? சௌரேஹே சகல தர்மச்சரின்னு அந்த தர்மத்துக்கு அவ இருக்கா. அது இந்த இடத்துல என்னன்னா அந்த ஆரம்பிச்ச தர்மம் முடிக்கிற இடத்துல சொல்லிட்டீங்க. சௌரியனுடைய தர்மம் என்ன தர்மம் அப்படின்னு சொன்னா மோட்ச பிரதானம், சரண்யனுடைய தர்மம், அதாவது சரணாகத ரட்சணம். ஏன்னா சரணாகத ரட்சணத்துக்கு உண்டான தன்மைகள்லாம் என்ன? சூரஹா. அதனால சௌரின்னு வருது. சௌரியத்தை உடையவன் சௌரி. அதனால சூரத்தன்மையோ அதுதான் சௌரியம். சூரன் சொன்னா அவனுக்கு பலம் இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாரையும் கட்டுப்படுத்தி தான் மேம்பட்டவனா விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. இதெல்லாம் தான் சூரன். இதுதான் சரணாகத ரட்சணத்துக்கு வேணும். அதனால அந்த இடத்துல கமலா கிரகமேதினேன்னு ஆரம்பிச்ச விஷயத்த சொல்லிட்டு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி பண்றத இந்த இடத்துல என்ன சொல்லிச்சுன்னா அதனுடைய பலனா இருக்கக்கூடிய, அதான் இந்த சிருஷ்டியில பிரதான நோக்கம் என்ன? மேல கொண்டு போகணும், மோட்சத்துக்கு கொண்டு போகணும். அது நடக்கிறத இந்த இடத்துல சொல்றது. அதனால அங்க தர்மம் ஆரம்பிச்சு நடக்கிறத சொல்றது, இங்க தர்மம் முடிக்கிற தர்மத்தை இங்க சொல்றது. அப்படி அதனால ரெண்டு பேரும் எல்லாம் பிரியாத இருந்துதான் பண்றா. அப்படின்றதுனால லோகத்துல சிருஷ்டிக்கிறது முதல் கொண்டு மோட்சம் கொடுக்கறது வரையிலும், மோட்சத்துல நமக்கு பலனை கைங்கரியத்தை அளிக்கிறதும் அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கிறதும் எல்லாமே தம்பதிகள் தான் அப்படின்றது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ இது மாத்திரம் இல்லை, எல்லாமே தம்பதிகள் தான், விட்டு பிரியாததான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்கிறா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பத சமூகங்களை சுவாமி தேசிகன் அப்படி அருளிருக்கார். இப்ப பாருங்க, ஆண்டாளும் இது சொல்லியிருக்கா. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. மாலாய் பிறந்த நம்பியை, மால்னா வியாமோகம், மாலாய் வியாமோகம் உடையவனாய் பிறந்த நம்பியை. யார் இடத்துல வியாமோகம்? பிராட்டியின் இடத்துல தான் வியாமோகம். பிராட்டி என்ன பண்றா? கடைக்கண்ணால பாக்குறா, உடனே இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான். பலவாறாக ஆகிறேன் அப்படின்னு சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருந்த இந்த ஜகத்தை, தன்னுடைய சரீரமான இந்த ஜகத்தை ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான ஜகத்தை பரிணமிக்கும்படி சிருஷ்டிக்கிறான். எதனால? மாலாய் பிறந்த நம்பியை.
அவர் இடத்துல இருக்கக்கூடிய மால் வியாமோகத்தினால அவன் அந்த மாதிரி பிறந்திருக்கு. மாலே செய்யும் மணாளனை, அவளிடத்துல இவனுக்கு வியாமோகம் இருக்குது. அவ சொல்றத அதான் அவ கடைக்கண் பார்வைப்படி பார்த்தபடி பண்ணிட்டான். அது மாத்திரம் போராது. அந்த கடைக்கண் பார்வை எதுக்காக இதை சிருஷ்டி பண்ண சொன்னா, இதெல்லாம் வைகுண்டத்துக்கு ஏத்துறதுக்காக தான். அதனால இவன் அந்த வைகுண்டத்துக்கு ஏத்தனமோ இல்லை, அப்பதானே அவளுக்கு இதுவாகும். ஒரு லௌகிக உதாரணம் சொல்லுவோம். நல்ல வேலைக்கு போகணும் நீங்க என்ன, இல்லை நானும் வேணாலும் வேலைக்கு போறேன் சொல்றேன். சாதாரணப்பட்ட குடும்பத்துல என்ன, நானும் வேணாலும் வேலைக்கு போறேன், 2 பேரும் நன்னா சம்பாதிப்போம், 2 பேரும் எல்லா காரியத்தையும் ஒன்னா சேர்ந்து ஏகோபிச்சு பண்ணிட்டு இருப்போம். என்ன அச்சீவ் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும். அப்படின்னா அந்த அது வேலைக்கு போறது, இவன் வேலைக்கு போறது, அதுக்காக இவனும் வீட்டு வேலையை பாதி பண்றது, அதெல்லாம் ஒரு பெருமை இல்லை. அது அவள் இடத்துல இருக்கிற பிரீத்தினாலதான் அதெல்லாம் பண்றான். ஆனா அந்த வீடு வாங்கணுமோ இல்லை, அது இல்லாத அதுக்கு சேமிப்புலாம் இல்லாத செலவு பண்ணிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அது அந்த வீடை வாங்கினாதான், சேர்த்து கையை வாயை கட்டி சேர்த்து வாங்கினாதான் அவளுக்கு பிரீத்தியை கொண்டு போகும். அவள் இடத்துல பிரீத்தினால இதை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி, வீட்டு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏன்னா அவளும் வேலைக்கு போறாளே அப்படின்னு அவளுக்கு சமம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாம அதில் பாதி பங்கு பண்ணணும்னு பண்ணிக்கிறான். ஆனா அது சரி, அவள் இடத்துல இருக்கு வியாமோகத்தினால. ஆனா அல்டிமேட் ரிசல்ட்டுக்கு கொண்டு போனாதான் அவளுக்கு பிரீத்தியா இருக்கும். ஆன மாதிரி மோட்சத்தை கொடுத்தாதான் பிரீத்தியா இருக்கும். மாலே செய்யும், அவளுக்கு மாலையே, மாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு வியாமோகத்தையே செய்யக்கூடிய மணாளனா இருக்கான். அவளுக்கு மணாளனா இருந்து என்ன பண்றான், அப்படியே இது இருக்குதுன்னா அப்படியே மணாளனா இருந்து என்ன பண்றான், நமக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறான். அதில் அவ பிரீத்தியாரா. மாலே செய்யும் மணாளனை, அவளிடத்துல இருக்கிற வியாமோகத்தினால அவ கடைக்கண் பார்க்கறபடி இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றான். இந்த சிருஷ்டி பண்ணி இது தறிகட்டு போற லோகத்துல நாமெல்லாம் தறிகட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படியானா ஒரு வளைச்சி கொண்டு போய் அங்க மோட்சத்துக்கு வச்சாதானே அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால மாலே செய்யும் மணாளனை, அதனால அந்த வியாமோக காரியத்தை அவளுக்கு உண்டு பண்றதுக்காக இது மாதிரி பெருமாள் பண்றான் அப்படின்னு. அதனால இந்த கமப்பியாத்தியம் குரு வந்தேவில கமலா கிரகமேதினம்னு சொல்றதுனால நம்ம சிருஷ்டியாதிகள்லாம் பண்ணி பண்றக்கூடிய காரியத்தை சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம இசைவித்து என்னையும் தாளினைக்கு இருத்துமம்மானேன்னு சொல்ற அனமாதிரியா இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க இந்த மாதிரி இது பண்றது, அந்த விஷயத்தை இதுல சொல்றது என்ன சொல்ற, சௌரேகே சகதர்மச்சாரி அப்படின்னு. அதனால 2 காரியத்தையுமே 2 பேரும் தான் பண்றான். அதனால இதுல நாம இதை ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சூக்ஷமான விஷயம். அதனால அத சுவாமி தேசிகன் இந்த முதல் ஆச்சாரியன் விஷயத்திலையும் 2வது ஆச்சாரியனா இருக்கக்கூடிய விராட்டி விஷயத்துல இருக்கிற ஸ்லோகத்துல அவளுக்கு உண்டான இது பண்றா. மாலாய் கமலா கிரகமேதினம் மேதி அப்படின்னும் சௌரேகே சகதர்மச்சரி அப்படின்னு பிராட்டி. இது அதனால இப்படி 2 பேரும் ஒருமித்து இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல விட்டு நாம தனித்தனியே நாம அனுசந்தானம் பண்றதுனால 2 பேரை, அதாவது முதலாச்சாரியன் 2வது ஆச்சாரியன் இது பண்றதுனால எங்கேயானா நாம தடம் புரண்டு வழி தப்பிட போறோன்றதுக்காக பிராட்டி இட்டு பெருமாள் அங்க நிரூபித்தார். இந்த இடத்துல பெருமாளை இட்டு பிராட்டிய சொன்னார். இந்த மாதிரி சொல்றதுனால அப்படியா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பெருமாள் இடத்துல என்ன குணங்கள் இருக்கோ அது லோகத்துல இருக்கும். லோகத்துல இருக்கிற குணங்கள் நிச்சயமா பெருமாள் இடத்துல இருக்கும். அதனால இப்ப ராமனையும் லக்ஷ்மணனையும் சொல்லச்சு, ராமன்றது யாரு, பெருமாள். லக்ஷ்மணன்றது பெருமாளுக்கு தாசனா இருக்கக்கூடிய அவர் தம்பி. அது சொல்லச்சு
அதாவது ராமானுஜன் லக்ஷ்மண பூர்வஜன் அப்படின்னு. லக்ஷ்மணன் சொல்லச்சே ராமனுக்கு அனுஜன் அப்படின்னு ராமானுஜன் லக்ஷ்மணன் சொல்ற. லக்ஷ்மண பூர்வஜன் அப்படின்னு ராமனை சொல்ற. ஏன்னா தாசனை விட்டு பெருமாள் இருக்க மாட்டேன், பெருமாளை விட்டு சுவாமியை விட்டு தாசன் இருக்க மாட்டான், தாசனை விட்டு சுவாமி இருக்க மாட்டான். அதனால இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான, ஏன்னா லக்ஷ்மணன் பெருமாளும் இனப்பிரியாத எப்பவும் இருந்தான்னு சொல்றதுனால அந்த இடத்துல லக்ஷ்மணன் சொல்லச்சே இவன் ராமானுஜன், பெருமாளை சொல்லச்சே லக்ஷ்மண பூர்வஜன், லக்ஷ்மணனுக்கு முன்னிட்டு பிறந்தவன் அப்படின்னு. ஏன்னா அந்த சுவாமிதாச பாவம் பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் விட்டொழிக்க முடியாதது. சுவாமிதாச பாவம் எப்படி ஜீவனுக்கு சேத்தனத்துவம் இருக்குதோ அது போல சேஷத்துவமும் உண்டு. என்னது? ஸ்வரூப நிரூபக தர்மம், லட்சணம். ஜீவ லட்சணம் எப்படி சேத்தனத்துவம் ஜீவ லட்சணமோ அது போல சேஷத்துவமும் ஜீவ லட்சணம். அதனால சேஷத்துவம்னா வெறும சேஷத்துவம் இருக்க முடியுமோ? சேஷி இருந்தா தானே அவனுக்கு சேஷத்துவமா இருக்க முடியும். அதனால லக்ஷ்மணனை ராமானுஜன், சேஷனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை ராமானுஜன் அப்படின்னு சொல்லி. சேஷியா இருக்கிற எம்பெருமான சேஷின்னு எப்படி இருப்பான்? மொத்தம் சேஷன் இருந்தாதான் அவனுக்கு சேஷியா இருக்க முடியும். அதனால இது விட்டு ஒழிக்க முடியாதது. இந்த சம்பந்தங்கள் விட்டு ஒழிக்காத தனியா இருக்க முடியாது. அதனாலதான் லக்ஷ்மண பூர்வஜன் அப்படின்னு ராமன் சொல்றார். அதனால்தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஜீவனுக்கு அணு அப்படின்ற ஸ்வரூபத்தை சொல்றா. அணுத்தே சதி சேத்தனத்துவம், அணுவா இருக்கிறதும் சைத்தன்யமா இருக்கிறதும் ஜீவ லட்சணம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வேலை சொல்லத்தே சுவாமி தேசிகன் சாய்கிறார். அணுத்தே சதி சேத்தனத்துவம் போலே சேத்தனத்தே சதி சேஷத்துவம் ஜீவலட்சணம் அப்படின்னு சொல்ற. அந்த சேஷத்தே தான் சேத்தனத்துவமும் இருக்குது, அதோட கூட சேஷத்துவமும் இருக்குது, ஜீவலட்சணம். உடனே ஒரு கேள்வி வருது. லட்சணம்னு சொன்னா அசாதாரணமான தர்மம், சேஷத்துவம்னு சொன்னா சேஷி நிரூபித்தமானதானே சேஷன் வரும். மொத்தம் சேஷி இருந்தாதானே சேஷன் வரும். அப்ப எப்படி இது லட்சணமாகும்? அது நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் மாதிரி தானே அப்படின்னு சிலர் சொல்லுவார்கள். அப்படின்றத எடுக்கிறார். அதனால அணுத்வே சதி சேத்தனத்துவம் போல சேத்தனத்வே சதி சேஷத்துவமும் ஜீவலட்சணம் அப்படின்னு. ஆனா அந்த சேஷத்துவத்துக்கு பிரதிசம்பந்தி ஓணுமா இருக்குது, சேஷி ஓணுமா இருக்குது. அதனால உடனே சேஷத்துவம் அதாவது அது நிரூபித்த ஸ்வரூப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதனால அத போல இந்த இடத்துல அதனால்தான் அங்க ராமானுஜன் லக்ஷ்மண பூர்வஜன்னுட்டு லக்ஷ்மணையும் ராமனையும் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பெருமாளும் பிராட்டியும் விட்டு பிரியாதவா. இத நம்ம அடுத்தத்துல பார்ப்போம். இப்போ லக்ஷ்மணும் பெருமாளும் விட்டு பிரியாத சேஷனும் விசேஷம் இருக்கான்னா அதை போலதான் பிராட்டியும் பெருமாளுமா அப்படின்னா இல்லை. அது போலதான் பிராட்டியும் பெருமாளுமான்றது இல்லை. அது அவ ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கக்கூடியவா, ஒரே மாதிரியா இருக்கக்கூடியவா, வித்தியாசமானவா கிடையாது. இந்த சேஷத்துவம் வேற, அவ பத்தினி கொண்டிருக்கிற சேஷத்துவம் வேற. அதனால இதெல்லாம் நாம அடுத்தத்துல அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவத்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்ரீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.